Welcome to Masa IAS Academy. 100 days, 100 science topic. Today, day 9. Mechanics, one of the important topic, work. Work பத்தி பார்க்க போறோம். எல்லாருமே work பண்ணிட்டு இருப்போம். அப்படிதானா? work அப்படிங்கிறது என்ன? வேலை. இப்போ நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் படிச்சிட்டு இருப்பீங்க. See, in our day-to-day life, every activities like playing, talking with friends, and watching movie, studying, these are all said to be work. இது எல்லாமே நம்ம வேலை அப்படின்னு சொல்றோம். நான் படிச்சிட்டு இருக்கிறேன், நான் டீச் பண்றேன் அப்படின்னாலும் வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். But work depends on the way we define it. We use and define the term work differently in science. Okay, நம்ம இப்ப படிக்கிறது, டீச் பண்றது, எழுதுறது, இது எல்லாமே ஒர்க்கா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் ஒர்க் பண்றேன், படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். But in scientifically, the definition of work is different. வேலை என்பது அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்கும்போது நம்ம செய்யறது எல்லாமே வேலை அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது. நீங்க எழுதிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம், பாடிட்டு இருக்கலாம், படிச்சிட்டு இருக்கலாம். பட் இது எல்லாமே ஒர்க்கு ஆகாது. அறிவியல் முறையில இதை நம்ம வேலை என்று வரையறை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா வேலைன்னா என்ன? சயின்ஸ்ல வேலையை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, so see, scientific conception of work, வேலையை பற்றிய அறிவியல் கொள்கை, அதாவது அறிவியல் ரீதியாக வேலை என்றால் என்ன, ஒர்க்னா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். There are two conditions must be satisfied for work to be done. The first condition is force should act on the object. Force must be act on the object. ஒரு வேலை நடக்கணும்னா ஒரு பொருள் என்ன ஆக்ட் ஆகணும்? விசை செயல்பட வேண்டும். ஒரு வேலை நடைபெற வேண்டும் என்றால் விசை செயல்பட வேண்டும். This is the first condition. And the second one is the object must be displaced. Okay, இப்போ ஒரு block இருக்குதுன்னு வைங்க, அல்லது ஒரு ஸ்டோன் ஆர் block anything, ஒரு டேபிள்ல இப்படி ஒரு block இருக்குன்னு வைங்க. இந்த block-ஐ நம்ம மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு வுடன் பாக்ஸ் ஆர் ஏதோ ஒரு இரும்பு பெட்டியோ ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப இப்ப நம்ம இந்த வுடன் பிளாக் ஆர் அயன் பிளாக்கை நம்ம மூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? we have applying a force. நம்ம அந்த வுடன் பிளாக் மேல அல்லது அந்த பிளாக் மேல ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்றது வேலை நடக்கிறதுக்கான முதல் கண்டிஷன். ஓகேயா? ஒரு ஒர்க் நடக்கணும்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணுமா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. பொருளின் மீது விசை செயல்பட வேண்டும். செகண்ட் கண்டிஷன் பாருங்க, the object must be displaced. இப்போ நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, பட் அந்த ஆப்ஜெக்ட் நகரவே இல்லை அப்படின்னா நம்ம வேலை செய்திருக்கிறோமா? நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்திருப்போம்? அந்த பாக்ஸை மூவ் பண்ணி கொண்டு போலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறோம். பட் அந்த பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால மூவ் ஆகல. ஸோ அப்போ நம்ம வேலை செய்திருக்கிறோமா? நோ. இன் சயின்டிஃபிக் கன்செப்ஷன் தேர் இஸ் நோ ஒர்க் டன். ஸோ அப்போ எப்போ வேலை நடந்தது? வேலை நடைபெற வேண்டுமானால் பொருளின் மீது விசை செயல்பட வேண்டும். செகண்ட் கண்டிஷன் பாருங்க, பொருள் கட்டாயம் இடம்பெயர வேண்டும். தட் மீன்ஸ் த ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி டிஸ்பிளேஸ்ட். ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும்? டிஸ்பிளேஸ்ட் ஆகணும். ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகணும். அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுதுன்னா மட்டும்தான் சயின்டிஃபிக் கன்செப்ஷன்ல அறிவியல் கொள்கையில வேலை நடந்ததாக வரையறுக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒர்க் டன்னா என்ன? ஒர்க் டன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். when we have applying a force on an object, ஒரு F அப்படிங்கிற ஃபோர்ஸை அப்ளை பண்றோம். let the object be displaced through a distance. yes, force F அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் Fங்கிற ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்றோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல என்ன செய்யுது? மூவ் ஆகுது.
அப்படி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது வேலை செய்யப்பட்டது. Constant force a fact on an object and the object displaced through a distance s in the direction of force. நம்ம எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோமோ அதே டைரக்ஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது work done. Work is done. Okay. So from this definition we have write work done is equal to force into displacement. W is equal to F dot S. Okay. What is meant by F dot S? It is a formula F vector dot S vector. A vector dot B vector is equal to AB cos theta. AB cos theta. So this equation is rewritten as W is equal to F is cos theta. Okay. Work is a scalar product. Workங்கிறது ஒரு scalar quantity. Scalarனா என்ன, வெக்டார்னா என்னன்னெல்லாம் நம்ம மெஷர்மென்ட் லெசன்ல படிச்சிருப்போம். Scalar means அதுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், எது கிடையாது, திசை கிடையாது. ஓகே. மாறாத விசையினால் செய்யப்படும் வேலை பார்ப்போம். ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால செய்யப்படுற வேலை அதுதான் இப்ப பார்த்திருக்கிறோம். W is equal to F vector dot S vector. F dot S. F dot S க்கு ஃபார்முலா என்ன? F is cos theta. A dot B is equal to AB cos theta. So work done is a scalar quantity. It is written as W is equal to Fs cos theta. This is important equation. So learn clearly W is equal to Fs cos theta. Next. So see, when forces acting on the object is zero. இப்போ work நடக்கணும்னா நம்ம என்ன சொன்னோம், work done is equal to force into displacement. If force is zero, இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம force apply பண்ணல, F is equal to zero. F 0வா இருந்தா இங்க என்ன ஆகும், work done also equal to zero. Work done is zero. The first condition work done 0வா இருக்கு. Work done எப்போ 0வா இருக்கும், if force F is 0, work done is 0. And one more point, when the displacement of the object is 0, நீங்க force apply பண்றீங்க, எவ்வளவுதான் முடியுமோ உங்களால் எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க இந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்றது. But there is no displacement. Displacement is 0. Displacement 0 ஆக இருக்கும்போதும் work done 0. Okay. Force F 0வா இருந்தா work done 0. அதே நேரத்துல displacement அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகல, இடப்பெயர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறப்போவும் work done is 0. வேலை வந்து 0. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. If the object is moved in circular path, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுது. சோ இப்போ கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது, இடம் பெயர்கிறது. என்ன பாத்ல அது மூவ் ஆகுறது, சர்க்குலர் பாத். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுது மீன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போய் இங்க வந்து அதே சேம் பொசிஷன்ல வந்து சேரும். ஓகே. சோ நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஃபார்முலா என்ன, இடப்பெயர்ச்சிக்கான வாய்ப்பாடு படிச்சிருப்போம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகே. அது இறுதியாக அது அந்த தன்னுடைய பாதையில் இறுதியாக வந்து எங்க சேருது, மைனஸ் அதனுடைய இனிஷியல் பொசிஷன். ஓகே. So here object is moving in circular path means இப்போ ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுதுன்னா ஃபைனல் பொசிஷனும் இனிஷியல் பொசிஷனும் அதுக்கு சேம் தான். ஸோ என்ன ஆகும், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது வேல்யூ 0 ஆயிரும். ஸோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. சர்க்குலர் பாத்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது, அப்போ நமக்கு ஒர்க் டன் 0. All of you clear? இப்போ ஒர்க் டன்னா என்னன்னு பார்த்தோம். ஒர்க் டன்னுக்கு ரெண்டு முக்கியமான கண்டிஷன் பார்த்தோம். என்ன கண்டிஷன், அந்த ஒர்க் நடக்கணும்னா கண்டிப்பா என்ன ஆக்ட் ஆகணும், விசை செயல்பட வேண்டும். விசை செயல்பட்டால் மட்டும் போதாது, அங்க என்ன, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பொருள் இடம்பெயர வேண்டும். ஓகே, இடம்பெயர வேண்டும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அங்க ஒர்க் நடக்கும். இப்போ விசை செயல்படவில்லை என்றால், விசை ஒருவேளை 0வாக இருக்கும்போது, 0ஆக இருந்தா வேலை 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட்
இந்த 3 லைன்ஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. விசை செயல்படவில்லை என்றால் வேலையும் என்னதுதான்? பூஜ்ஜியம் தான். அதே நேரத்துல பொருள் நகர்ந்த தொலைவு பூஜ்ஜியம் எனில் செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம். இப்ப நீங்க ஒரு வெயிட்ட தலையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்கன்னு வைங்க. நீங்க எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அங்க அடையல. அதாவது நீங்க மூவ் ஆகல, நின்னுட்டு இருக்கீங்க. சோ அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நான் தான் இவ்வளவு பெரிய ஒரு வெயிட் நான் சுமந்துட்டு இருக்கிறேன். சோ நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. சயின்டிபிக் கான்செப்ட் படி ஒர்க்குங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாம இருந்தா அங்க ஒர்க் டன் கிடையாது. சோ பொருள் நகர்ந்த தொலைவு பூஜ்ஜியம் எனில் செய்யப்பட்ட வேலை என்ன? பூஜ்ஜியம். ஓகே. மூணாவதா பொருள் வட்டப்பாதையில் இயங்கினால், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பொருள் வட்டப்பாதையில் இயங்கினால் அதன் மீது செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம். வேலைக்கு எண் மதிப்பு மட்டுமே உண்டு, என்ன கிடையாது? திசை கிடையாது. நம்ம அதனால வேலை எப்படி வரையறுக்கலாம்? வேலை ஒரு ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் அளவுகளுக்கு எண் மதிப்பு மட்டும் இருக்கும், என்ன இருக்காதுன்னா திசை இருக்காது. வேலையின் SI அலகு, வேலையின் ஒர்க்கோட SI யூனிட் ஜூல். வேலையின் SI அலகு ஜூல். ஒர்க் அண்ட் எனர்ஜி கேன் ஹாவ் த சேம் யூனிட். அதாவது வேலைக்கும் ஆற்றலுக்கும் ஆற்றல் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். Work and energy can have the same unit, that is joule. By honoring the scientist joule, it is defined as joule. Okay. வேற ஏதாவது வேலைக்கு அலகு உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? நம்ம இப்ப பார்த்தோம் work done W is equal to force into displacement. So from this formula work done is calculated. The SI unit of work done is calculated. So see, SI unit of force oda SI unit என்ன? Newton. S means displacement, இடப்பெயர்ச்சியின் SI அலகு மீட்டர். So work done க்கு நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? SI யூனிட் சொல்லலாம். So be careful. இப்போ ரெண்டு யூனிட்டுமே என்ன செய்யணும்? நீங்க படிக்கணும். ஆப்ஷன் பார்க்கும்போது நல்லா செக் பண்ணி தான் என்ன செய்யணும்? ஆன்சர் போடணும். ஒரு ஆப்ஷனை பார்த்துட்டு ஜூல் இருந்த உடனே என்ன செய்யக்கூடாது? ஆன்சர் பண்ணிடக்கூடாது. Work done can have one more unit, that is Newton meter. Okay. Next. இனி ஒரு ஜூல், நம்ம வேலையின் அலகு ஜூல் அப்படின்னு வரையறை செய்திருக்கிறோம். இப்போ ஒரு ஜூல் அல்லது 1 ஜூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்குமே சிம்பிளா நீங்க படிச்சிடலாம், அதுல கஷ்டமே கிடையாது. பாருங்க, ஒர்க் டன் W is equal to force into displacement படிச்சிட்டோம். ஸோ இங்க ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன? ஒர்க் டனோட SI யூனிட் ஜூல். இப்போ நமக்கு ஒரு ஜூல் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருப்போம்? நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸும் ஒரு நியூட்டனா இருக்கும். அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர். ஓகே, இவ்வளவுதான் ஒரு ஜூலோட டெஃபினிஷன். வெரி வெரி சிம்பிள். இனி நீங்க பாருங்க டெஃபினிஷனை. ஒரு பொருளின் மீது 1 நியூட்டன் விசை செயல்பட்டு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம்? 1 நியூட்டன் ஃபோர்ஸ். ஒரு நியூட்டன் விசை செயல்பட்டு பொருளானது 1 மீட்டர் தொலைவு இடம்பெயர்ந்தால், அந்த 1 நியூட்டன் விசை செயல்படும் போது பொருள் 1 மீட்டர் தொலைவு இடம்பெயர்ந்தால் பொருளின் மீது செய்யப்பட்ட வேலையை நம்ம எப்படி எடுக்கலாம்? 1 ஜூல். ஓகே. Amount of work done on an object when a force of 1 Newton displaces it by 1 meter, then it is said to be 1 joule. Work done is said to be 1 joule. Very very simple. 1 ஜூல்னா ஈஸியா நீங்க என்ன செய்யலாம்? டிஃபைன் பண்ணிடலாம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஒரு ஜூல் ஒர்க் நடக்கணும்னா 1 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அந்த 1 நியூட்டன் ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் 1 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகணும். ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இப்படிப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா என்னது கொஸ்டின்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். மெக்கானிக்ஸ்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ண வேண்டி இருக்கும். பட் வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். A force of 5 Newton is acting on an object. The object is displaced through 2 meter. அதாவது 5 நியூட்டன் விசை ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. அந்த பொருள் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைகிறது? 2 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகிறது. If the force acts on the object all through the displacement, then work done is. Question என்ன கேக்குறாங்க? Work done கேக்குறாங்க.
நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் ஒர்க் டன்னா என்ன force into displacement இப்போ நமக்கு force ஓட வேல்யூ தெரியும் force is given எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 நியூட்டன் 5 நியூட்டன் force act ஆயிருக்கு அந்த ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் displaced ஆயிருக்கு ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் so work done W is equal to just you multiply the force 5 newton force into 2 meter displacement that is equal to 5 into 2 2 table எல்லாருக்குமே தெரியும் very simple 5 2s are 10 answer 10 newton 10 newton meter I already explained work done க்கு 2 யூனிட் நம்ம படிச்சோம் நியூட்டன் மீட்டர் எழுதலாம் 10 நியூட்டன் மீட்டர் எழுதலாம் அல்லது என்ன செய்யலாம் 10 ஜூல் ன்னு எழுதலாம் okay next question a force of 7 newton acts on an object ஒரு பொருளின் மீது 7 நியூட்டன் விசை செயல்படுகிறது அந்த பொருள் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைகிறது 8 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகிறது question is what is the work done இங்க என்னதான் question கேட்டிருக்காங்க work done தான் question கேட்டிருக்காங்க simple தான் W is equal to force into displacement 7 into 8 so W is equal to 48 Newton meter or joule 48 joule here the work done is positive because the force acts on the object through the displacement இங்க பாருங்க the displacement is 8 meter in the direction of force விசையின் திசையில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க விசையின் திசையில் பொருளானது 8 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகிறது நீங்க எந்த டைரக்ஷன்ல force அப்ளை பண்றீங்களோ அதே டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுனா work done must be positive work done எப்படி இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் next இப்போ நெகட்டிவ் work done எப்ப நடக்கும் அப்படினு எல்லாம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு இந்த பிக்சரை நீங்க பாருங்க object is moving with uniform velocity along a particular direction இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டில என்ன செய்துட்டு இருக்குது மூவ் ஆகிட்டு இருக்குது யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்னது அதாவது அது ஒரே ஸ்பீடுல டைம் வேரி ஆக ஸ்பீடு சேஞ்ச் ஆகாது ஒரே ஸ்பீடுல மூவ் ஆகிட்டு இருக்குது ஒரே டைரக்ஷன்ல ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு so now a retarding force F is applied in the opposite direction இப்போ ஒரு vehicle மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா அங்க வந்து retarding force வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அதோட உராய்வு விசையினால ஒரு retarding forceனா அதோட வேகத்தை குறைப்பதற்காக அங்க ஒரு force ஆக்ட் ஆகுது applied in the opposite direction நம்ம forward directionல மூவ் ஆகணும்னு நினைக்கிறோம் பட் அங்க ஒரு force ஆக்ட் ஆகுது அந்த force என்ன செய்யுது backward நம்மள மூவ் பண்ண வைக்குது backward நம்மள பின்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறது அப்படி பாக்கும்போது retarding force applied in the opposite direction that is the angle between the two direction is 180 degree இப்போ work done னா என்ன படிச்சோம் work done is equal to force into displacement இப்போ RF is equal to cos theta ன்னு படிச்சிருக்கோம் இப்போ நான் force இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது displacement opposite directionல ஆக்ட் ஆகும் force இந்த டைரக்ஷன் displacement opposite direction அப்ப அந்த angle என்ன ரெண்டுமே anti parallelனா இப்போ angle வந்து நமக்கு 180 degree okay so இந்த equationல cos theta ஓட வேல்யூ 180 டிகிரியாக இருக்கும் cos theta 180 டிகிரியா இருந்தா வேல்யூ என்ன நமக்கு cos 180 is equal to -1 so work done is equal to minus fs இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் cos 180 ஓட வேல்யூ நெகட்டிவ் இருக்கிறதுனால so see f into minus s or minus f into s ரெண்டு வேளையும் நம்ம எழுதலாம் displacement forceக்கு opposite directionல displacement நடந்துன்னு சொல்லலாம் அல்லது displacementக்கு opposite directionல force இருந்துச்சு அப்படினு நம்ம சொல்லலாம் so here the work done is said to be negative okay எப்போ work done நெகட்டிவா இருக்கும் நம்ம அப்ளை பண்ற forceக்கு opposite directionல object move ஆச்சுதுன்னா then the work done is said to be negative okay work done is said to be negative the force acts opposite to the direction of displacement work done எப்போ பாசிட்டிவா இருக்கும் force ஓட directionல displacement இருக்கணும் object moving same direction in the applied force அதாவது விசையின் திசையில் பொருள் இடப்பெயர்ச்சி அடைகின்ற பொழுது விசையின் திசையில் பொருள் இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது நமக்கு என்ன அதாவது work done நேர்குறி உடையதாகவும்
விசைக்கு எதிர் திசையில் பொருள் இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது செய்யப்பட்ட வேலை எதிர்குறியாகவும் இருக்கும். ஒரே திசைனா நேர்குறி, வெவ்வேறு திசை அதாவது ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிற போது எதிர்குறி உடையதாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சிம்பிள் ப்ராப்ளம். A porter lifts a luggage. ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி என்ன செய்யறாரு, ஒரு லக்கேஜ், அந்த லக்கேஜோட மாஸ் கொடுத்திருக்காங்க 15 kg மாஸ் from the ground and puts it on his head 1.5 meter above the ground. Calculate the work done. Calculate the work done. இங்க என்னன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், நான் வந்து சிம்பிளா அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலைன்னா நம்ம ஒர்க் டன் 0ன்னு படிச்சிருப்போம். இங்க என்னன்னா ஒரு போர்ட்டர் என்ன செய்யறாருன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட தூக்கி, அதாவது 15 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட தூக்கி தலைக்கு மேல வைக்கிறாரு. 15 kg ஆப்ஜெக்ட ரைஸ் பண்ணி தலைக்கு மேல வைக்கிறார். ஒரு ஆப்ஜெக்ட நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு தரை மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு ஒரு ஆப்ஜெக்டை உயர்த்தும் பொழுது அங்க நம்ம பயன்படுத்தின ஆற்றல் நிலை ஆற்றலாக அந்த பொருளின் மீது சேகரித்து வைக்கப்படுகிறது. ஓகே, அப்போ ஆற்றல் அது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவலன்ட் டு ஒர்க் டன். நம்ம எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேல கொண்டு போனோமோ அது அங்க என்னதான் ஸ்டோர் ஆயிருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணி மேல கொண்டு போனோமோ அது நிலை ஆற்றலாக சேகரமாகிறது. அப்போ this potential energy is equivalent to work done. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்றதுக்கு நோட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் 2 ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த 2 ப்ராப்ளம்லே நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா எடுத்திருந்தோம், W is equal to force into displacement. பட் இந்த ப்ராப்ளம் இங்க என்ன சொல்றாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கா இல்ல, ஆனா எவ்வளவு ஹைட்டுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட மூவ் பண்ணிருக்காங்க 1.5 மீட்டர். ஸோ இங்க ஒர்க் டன்ங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டன்ங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றலுக்கான வாய்ப்பாடு, நிலை ஆற்றலுக்கான வாய்ப்பாடு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. mgh இங்க எவ்வளவு ஆப்ஜெக்ட கிரவுண்ட் லெவல்ல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணி ஹெட்டுக்கு கொண்டு போனோமோ, தலைக்கு உயர்த்தி இருக்கிறோமோ அதுதான் height அப்படிங்கிறது. So here this s is mentioned as height h. Okay, now you substitute the values. Work done W is equal to mgh or mgh is equal to என்ன, s displacement. Mass oda value 15. G means acceleration due to gravity. புவியீர்ப்பு முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு 10 into 1.5. 1.5ங்கிறது என்னது, எவ்வளவு ஹைட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 225 ஜூல். ஸோ the work done is considered as 225 ஜூல். ஓகே, இந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதே தாங்க கொடுத்திருக்காங்க. சுமை தூக்கும் தொழிலாளி 15 கிலோகிராம் எடையுள்ள சுமையை தரைக்கு மேல் 1.5 மீட்டர் உயரத்தில் வைக்கிறார். அப்ப எவ்வளவு வேலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா ஒர்க் டன்னுக்காக யூஸ் பண்றோம், ஒர்க் டன் W is equal to mgh. Here h is equal to s. So that work done W is equal to mgs அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளவுதான். இல்ல முக்கியமா நம்ம இன்னைக்கு ஒர்க்கை பத்தி டீடைல்டா படிச்சுட்டோம். எல்லாருக்கும் கிறிஸ்டல் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒர்க் டன்னோட ஃபார்முலா பார்த்தோம், ஒர்க் டன்னா என்னன்னு பார்த்தோம், ஒர்க் டன்னோட SI யூனிட் பார்த்தோம். அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். 1 ஜூல் ஒர்க் டன் அப்படின்னா என்ன எல்லாமே நம்ம படிச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஈஸியா புரியும். பாருங்க, which of the following can do more work? எங்க நிறைய ஒர்க் நடந்திருக்கு. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், நீங்க ஆப்ஷன் ரீட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். a raised hammer, ஒரு சுத்தியலை நம்ம தூக்குறது. a bullet fired by the gun, moving stone, rotating wheel. இதுல எதுக்கு நம்ம அதிக வேலை செய்திருப்போம், bullet fired from gun. ஆப்ஷன்
B is correct. Second one பாருங்க, a force of 20 Newton displaces an object through 2 meter. Does the work is 20 joule. இங்க என்ன தந்திருக்கிறாங்கன்னா, என்னென்ன values தந்திருக்கிறாங்க, உங்களுக்கு force தந்திருக்கிறாங்க 20 Newton, then displacement தந்திருக்கிறாங்க, அந்த object 2 meter displace ஆகுதுன்னு கொடுத்திருக்கிறாங்க, இடப்பெயர்ச்சி கொடுத்திருக்கிறாங்க, and work done தந்திருக்கிறாங்க, வேலை எவ்வளவு வேலை நடந்திருக்குன்னு தந்திருக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆங்கிள் கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சோம் W is equal to Fs cos theta. Here the question is what is theta? All other values are given. என்னென்ன values தந்திருக்கிறாங்க, work done எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கடா 20 joule. Okay, 20 joule work done கொடுத்திருக்கிறாங்க. Force is given 20 Newton and displacement is 2 meter. Okay, so இப்போ நமக்கு cos theta calculate பண்ண வேண்டியது இருக்கு. Cos theta is equal to என்னன்னு calculate பண்ணணும். Cos theta is equal to எப்படி calculate பண்ணுவீங்க? It is 20 by 20 into 2. Okay, mathematical calculation தான். இப்போ தந்திருக்கிற values எல்லாம் நம்ம substitute பண்ணிட்டோம், cos theta calculate பண்ணுறோம். 20 and 20 get cancel. So cos theta is equal to 1 by 2 ன்னு வரும். அப்போ theta, question is not cos theta. Cos theta அவங்க கேட்கல, theta கேட்குறாங்க. அப்போ theta என்ன? cos inverse 1 by 2. cos theta ஓட எந்த வேல்யூக்கு 1 by 2? cos theta ஓட 60 degree தான் 1 by 2. ஸோ அது அந்த டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து படிங்க. சைனோட வேல்யூ, காஸோட வேல்யூ எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. காஸோட 1 by 2 அப்படிங்கிறது 60 டிகிரி, 1 by 2 வேல்யூ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தென் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த அதே மாடல் கொஸ்டின், போர்ட்டர் ரைஸ் 12 kg ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். எவ்வளவுக்கு ரைஸ் பண்ணுறாங்க? 1.5 மீட்டர். ஒர்க் டன். அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் செய்து பாருங்க. என்ன ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு mgs. எல்லாமே கிவன். மாஸ் இஸ் கிவன் 12 kg, g 10ன்னு கொடுத்துருக்குறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் 1.5. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 180 ஜூல். எல்லாருமே இதை இந்த ப்ராப்ளத்தை போட்டு பாருங்க, வெரி சிம்பிள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, if an aeroplane traveled 4000 meter distance, work done is 20,000 joule and force applied on it. இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இது வரைக்கும் ஒர்க் டன் படிச்சிருந்தோம், ஆனா இங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? ஃபோர்ஸோட வேல்யூ கேட்கறாங்க. அதர் டூ வேல்யூஸ் ஆர் கிவன். அதாவது ஏரோப்ளேனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் தந்திருக்கிறாங்க 4000 மீட்டர். தென் ஒர்க் டன் தந்திருக்கிறாங்க, ஒர்க் டன் 20,000 ஜூல். கொஸ்டின் என்ன கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு? ஃபோர்ஸ். வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் எப்போட வேல்யூ கொஸ்டினா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள் தான், ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், W is equal to F into S. இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? விசை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஒர்க் டன், ஃபோர்ஸ் F is equal to ஒர்க் டன் டிவைடட் பை செகண்ட். வேலை டிவைடட் பை காலம் செய்தீங்கன்னா ஒர்க் டன் கிடைக்கும். ஆன்சர் 5 நியூட்டன். ஓகே, next question, the gravitational potential energy of an object. gravitational potential energyங்கிறது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேலே கொண்டு போகும்போது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போகும்போது நம்ம ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க் எதுக்கு அப்போசிவா பண்றோம்? ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு அப்போசிவா பண்றோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்னன்னா, lifting it from the ground to the point opposite to gravity. Okay, next question பாருங்க. The work done is to increase the speed of 5 meter per second to 10 meter per second by a car of mass 800 kilogram. இங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அதாவது ஒரு ஸ்பீட், ஒரு காரோட ஸ்பீட் வேரியேஷன் கொடுத்துருக்குறாங்க 5 மீட்டர் per second to 10 மீட்டர் per second. இங்க நம்ம இதுவரைக்கும் படிச்ச ரெண்டு ஃபார்முலாலையுமே நம்ம என்ன செய்யல? இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்கல. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி, அது அடுத்தது எனர்ஜி படிக்கும்போது நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். இது சின்ன கிளாஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றலுக்கான வாய்ப்பாடு mgh, கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலுக்கான வாய்ப்பாடு 12 mv².
இங்க velocity vங்கிறது velocity speed of the car speed vary ஆகுறதுனால நம்ம இந்த v எப்படி எடுத்துக்கலாம்னா half into m into v2 square minus v1 square இறுதி திசைவேகம் minus தொடக்க திசைவேகம் போட்டு செய்தீங்கன்னா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் half into m mass 800 into 10 minus 5 v2 minus v na v2 square 10 square minus 5 square அப்போ என்ன வரும் 100 minus 25 that is 75 வரும் நீங்க simplify பண்ணும்போது உங்களுக்கு 30,000 ஜூல் கிடைக்கும் ஆன்சர் வந்து 30,000 ஜூல் கிடைக்கும் பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆனா இங்க எந்த ஆன்சர்லயுமே உங்களுக்கு 30,000 ஜூல் கிடையாது பட் என்ன கொடுத்திருக்காங்க 30 கிலோ ஜூல் இஸ் த கரெக்ட் ஆன்சர் 1 ஜூல் அதாவது 1 கிலோ ஜூல் அப்படிங்கிறது 1000 ஜூல் ஓகேவா 1000 ஜூல் நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம் 1 கிலோ ஜூல் அப்ப இப்போ இதை எப்படி எழுதிடலாம் 30 கிலோ ஜூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30 கிலோ ஜூல் இதுவும் சேம் ப்ராப்ளம் நம்ம இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ஜெக்ட் 1 kg dropped to the ground from a height of 30 meter what is the work done by the force of gravity அப்படிን क्वेश्चन கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चनக்கு நம்ம எந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணனும் mgh ஃபார்முலா potential energy is equal to mgh இதுவும் அதே ப்ராப்ளம் தான் mgh யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் இந்த ப்ராப்ளமும் potential energy calculate பண்ணுவோம் அதுதான் work done mgh மாஸ் கொடுத்திருக்காங்க 20 kg displacement 2 meter so இத நீங்க சால்வ் பண்ணும்போது displacement தான் இங்க height then acceleration due to gravity g ஓட value constant 9.8 meter second power minus 2 9.8 நம்ம problem solve பண்ணும்போது 10 போட்டு செய்யலாம் okay option b is correct question number 9 an object 1 kg raised from 10 meter above the earth surface work done by gravitational force will work gravitational force எவ்வளவு work பண்ணிருக்கு அப்படிን क्वेश्चन கேக்குறாங்க gravitational force அதாவது புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு கேக்கும்போது சேம் ஃபார்முலா போட்டு நீங்க கால்குலேட் பண்ணா போதும் பட் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும் ஓகேவா நெகட்டிவ் வேல்யூ புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு क्वेश्चन வரும்போது நெகட்டிவ் வேல்யூ நெக்ஸ்ட் சேம் ஃபார்முலா mgh போட்டு செய்தா போதும் ஒரு 20 kg object raised above 2 meter so the same formula இந்த क्वेश्चन பாருங்க when an object move 1 meter distance 1 newton force நம்ம டெஃபினிஷன்லயே படிச்சிட்டோம் ஒரு force வந்து 1 newton force ஆக்ட் ஆகி 1 மீட்டர் டிஸ்ப்ளேஸ் ஆகுதுன்னா work done என்ன 1 joule 1 ஜூலுக்கு டெஃபினிஷன் படிச்சோமா சோ இத கண்ணை மூடிட்டு நம்ம ஆன்சர் போட்டுறலாம் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி 1 மீட்டர் ஆப்ஜெக்ட் டிஸ்ப்ளேஸ் ஆகுதுன்னா ஆன்சர் உங்களுக்கு 1 ஜூல் நெக்ஸ்ட் work done by a man standing on a platform holding 10 kg suitcase very important question I already explain நான் உங்களுக்கு இது நல்ல டீடைலா சொல்லி தந்துட்டேன் பாருங்க ஒரு மேன் வந்து என்ன செய்றான் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறான் holding 10 kg suitcase ஒரு 10 kg suitcase தலையில வச்சிட்டு அவர் நிக்கிறாரு so here displacement is 0 displacement 0 வந்தா work done must be 0 next question ஒரு 4 kg object moving horizontally with a speed of 5 meter per second increase in speed to 10 meter per second work done இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் kinetic energy ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணனும் half m v2 square minus v1 square இந்த ஃபார்முலா போட்டு செய்யும்போது ஆன்சர் 150 ஜூல் நாங்க previous year questions எல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல நாங்க போட்டுருக்கோம் மெக்கானிக்ஸ்ல உள்ள எல்லா क्वेश्चंसமே போட்டுருக்கோம் நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் 150 joule next a ball weighing 0.1 kilogram dropped from a stationary position when it falls from a distance 2 meters what is the work done by the force of gravity answer is 1.96 joule okay next பாருங்க when the force exerted on an object then the work done will be 0
if it has displacement. Work done 0 வா இருந்தா displacement எப்படி தான் இருக்கும்? 0 வா தான் இருக்கும். Next, a boy raises a box with weight of 120 Newton through a height 2 meter. Then work done by the boy is, அதாவது ஒரு மாணவன் வந்து ஒரு பாக்ஸை ரைஸ் பண்றான் 120 நியூட்டன். 120 நியூட்டன் வெயிட் கொடுத்திருக்காங்க. வெயிட் இஸ் 120 நியூட்டன். வேற என்ன வேல்யூ given? height 2 மீட்டர் கொடுத்திருக்காங்க. height is 2 மீட்டர். சோ இங்கேயும் பாக்ஸை ரைஸ் பண்றாங்க. சோ என்ன ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா work done கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. இது வந்து weight மெஷர் பண்றதுக்கான W, இங்க வந்து work done is equal to mgh. ஓகே, வெயிட்ங்கிறது என்ன? weight is equal to mass into acceleration. mass into acceleration தான் நமக்கு weight. சோ இங்க ப்ராப்ளம் டைரக்ட்டா weight கொடுத்திருக்காங்க. சோ mass into acceleration நம்ம weight அப்படினு கொடுத்திருக்கிற வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். mg தான் என்னது? weight. சோ mgங்கிறது 120. height is given 2. 120 into 2, 240 joule. All of you clear? Capacity of doing work is known as, அதாவது ஒரு வேலை செய்யணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? எனர்ஜி வேணும். Capacity of doing work is said to be energy. ஆற்றல் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். If the value of work is positive, then the kinetic energy of the body. Work positive இருந்தா kinetic energy என்ன செய்யும்? Increases. Positive work done la kinetic energy increases. Then which of the following position is no work done? Kabil stands with a weight of 10 kg on his shoulder. Stands, அவன் மூவ் ஆகல. ஒர்க் எப்ப நடக்கல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்க. Sachin walks 4 km. Displacement ஆயிருக்காங்க. Porter carries weight from a bus to car. பஸ்ல இருந்து காருக்கு மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. Arun plays cricket on the field. கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு இடத்துல நின்னு விளையாட முடியாது. சோ இந்த ஆப்ஷனும் ராங் தான். நமக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் Kabil stands with a weight. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம எவ்வளவுதான் வெயிட்ட தூக்கிட்டு தலையில வச்சுட்டு நிக்கிறோம், ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ் ஆகாம இருந்ததுன்னா work done is 0. So the option A is correct. Then the work done by the force is positive. எப்ப பாசிட்டிவா இருக்கும்? work done displacement positive directionல இருந்துச்சுன்னா work done positive. A porter lifts 500 Newton up a distance of 100 meter. Work done by the porter is, இங்க work done நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. So here இது ஒரு important question தான். A porter lifts 500 Newton up to a distance of 100 meter work. அதாவது இங்க force and displacement வந்து நமக்கு perpendicular directionல இருக்குது. forceம் displacementம் perpendicular directionல act ஆகுறதுனால perpendicular to 100 meters. ஓகேவா? அப்போ ஒரு porter வந்து 500 Newton, அந்த வேர்ட் வந்து இங்க மிஸ்ஸிங், அதனால क्वेश्चनல உங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதாவது பெர்பெண்டிகுலரா அந்த ஆப்ஜெக்ட்ட டிஸ்ப்ளேஸ் பண்றாரு. பெர்பெண்டிகுலரா டிஸ்ப்ளேஸ் பண்றப்போ work done க்கு என்ன ஃபார்முலா? work done is equal to force into displacement Fs cos theta. So here the displacement is perpendicular. அந்த perpendicular வேர்ட் இங்க வரோம், மென்ஷன் பண்ணல, क्वेश्चनல மிஸ்டேக் இருக்கு. So perpendicular displacement, ஆப்ஜெக்ட் பெர்பெண்டிகுலரா டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா இங்க தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு 90 டிகிரி. இஸ் இட் கரெக்ட்? தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. அப்போ work done என்ன வரும்? Fs cos 90 டிகிரி. cos 90 டிகிரி is equal to 0. So work done is equal to 0. அப்படிதான் உங்களுக்கு இங்க ஆன்சர் வரும். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? work done கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ராங் தான். ப்ரீவியஸ் இயர்ல நாங்க இத பார்த்தோம். இது ரிஜெக்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் தான். ஏன்னா அந்த கொஸ்டின் கரெக்ட்டா கிடையாது. work done கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பட் ஆப்ஷன்ல வந்து நமக்கு நியூட்டன்னு கொடுத்திருக்காங்க. this is wrong question. okay, next, in which of the following work is not done? இங்க எதுல ஒர்க் நடக்கல அப்படின்னு அடுத்த கொஸ்டின். a donkey put a weight on his back. so இங்க டாங்கி வந்து வெயிட் அதோட முதுகுல வச்சிட்டு இருக்குது, பட் வந்து அந்த டாங்கி மூவ் ஆகல. so ஆன்சர் ஆப்ஷன் B.
Next question, efficiency of work. Efficiency of work is said to be energy. Energy இருந்தாதான் work பண்ண முடியும். Then work done, next question பாருங்க, work done 0, then the angle between the force and displacement is. இப்போ work done 0 ஆயிருக்கணும்னா angle between the force and displacement. Very very simple. இப்போதான் நம்ம discuss பண்ணோம். W is equal to Fs cos theta. இப்போ cos theta தானே formula. அப்போ cos 0 க்கு value 1. cos 0 க்கு value 1. அதனால 0 degree கண்டிப்பா வராது. வேற எல்லாத்துக்குமே values உண்டு. cos 45, cos 30 எல்லாம் values இருக்கு. cos 90 degree is equal to 0. cos 90 degree is equal to 0. அப்ப theta 0வா இருக்கணும்னா theta வந்து உங்களுக்கு 90 degree ஆ இருக்கிறது. cos 90 ஓட value 0. So answer என்ன? If the work done is 0, then the angle between the force and displacement must be 90 degree. Force displacement perpendicular ஆ இருக்கும்போது work done is 0. Work done is 0. Answer option B, 90 degree. Last question, 20 Newton force is acting on a body. Body moves 4 meter in the direction of applied force. Work done is. Very simple. நம்ம பார்த்துட்டோம். Work done W is equal to F into S. Force கொடுத்திருக்கிறாங்களா 20 Newton. Displacement எவ்வளவு 4 Newton. அப்போ work done 20 into 4 that is 80 joule. All of you clear? இந்த questions எல்லாமே நாங்க PDFல உங்களுக்கு தமிழ்லயும் translate பண்ணி தந்திருக்கிறோம். So நல்ல பாருங்க, எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க ஓனா சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஆன்சர் கிடைக்கும். இந்த கிளாஸ் நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ண முடியும். Thank you for watching. This is Masa IAS Academy.